சூப்பரான ஒரு ஹோம்மேட் பிரியாணி செய்ய போகிறோங்க. அது எங்கள் சித்தி வீட்டில். அவங்களே வந்து ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் வந்து நம்ம பிரியாணி செய்கிறோம். அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறோம். மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 9 தக்காளி போட்டிருக்கிறோங்க. தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி பொருள் எடுத்து வச்சிடலாங்க. பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, ரோஜா இதழ், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொருளெல்லாம் போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இது போக சிக்கன் கிரேவியும் செய்கிறோம். அதுக்கும் சேர்த்து தான் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நம்மளுடைய மசாலா சித்தி வச்சுருந்தாங்க. கறி மசாலா இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போகலையேன்னு நினச்சோம். ஆனால் சித்தி ஆல்ரெடி வச்சுருந்தனால அந்த மசாலாவை வச்சு கிரேவி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நிகழ்மைகளில் 20 மசாலாவுக்கு மேலே இருக்குங்க. தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். சித்தி பாருங்க, அவங்க வந்து ஹோட்டல் சமையல் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஏபிசி மால்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம மல்லித்தூளும் வச்சுருந்தாங்க. மல்லித்தூளும் போட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நம்ம பிரண்ட தொக்குங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். சித்தி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஊர்லேருந்து சித்தி பையன் வந்திருந்தனால மீன் ரோஸ்ட் போட்டுடலான்ட்டு மீன் ரோஸ்ட்டுக்கு நம்மளுடைய சில்லி 65 பொடி கேட்டிருந்தாங்க. ஒரே பொடி எல்லா சில்லியும் போட்டுக்கலாம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே போட்டுக்கலாம். சிக்கன், மீன், காலிஃப்ளவர், புடலங்காய், பாவக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அது போக தம்பிக்கு பிஸ்கட் பிடிக்கும். பிஸ்கட்டும் கேட்டிருந்தான். பிரியாணி செய்யும்போது அதுக்குண்டான தலைவன் இல்லைன்னா எப்படிங்க? இது நம்மளுடைய பிரியாணி மசாலாவுங்க. அது போக மாப்பிளை வந்து சில்லி 65 கேட்டிருந்தா அப்படியே அதையும் கொண்டாந்தாச்சு. சீரக சம்பால செய்ய போகிறோங்க. 9 டம்ளர் அளந்து எடுத்துருக்குறோம். உங்களுக்கு நீங்கள் இதில் பாதியாக செஞ்சு சாப்பிட்றனாலும் செஞ்சு பாருங்கள். நம்ம பெரிய வீடியோவை போட்டதில்லைங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வெவ்வேறு வீடியோ போடலாம் ரெசிபி. சிக்கன் பீஸ் வந்து 30 கிராம் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோங்க. பிரியாணிக்கு அளவாக இருக்கும் வீட்டில் செய்யும்போது. தயிர், வரமிளகாத்தூள், உப்பு போட்டு கலக்கி வச்சுக்குங்க. கொஞ்சம் மேரினேட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கலாம். இது சிக்கன் கிரேவிக்கும் பிரியாணிக்கும் அரைச்சிருக்கிறோம். பிரியாணிக்கு போடும்போது அளவு சொல்கிறேன். மாப்பிளை வந்து சில்லி 65 பொடி வாங்கிட்டு போயிட்டு அப்படி அவர் வீட்லேயும் மீன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பிரியாணிக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குங்க. ஆயில் வந்து 200 ml ஊற்றிக்குங்க. கடலெண்ணெயோட ஆயில் நல்லாயிருக்கும். கூட வந்து கொஞ்சம் நெய்யை விட்டுக்குங்க. சைடில் எங்கள் சித்தப்பா வந்து மீன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே நம்ம எடுத்து வச்ச அந்த பிரியாணி பொருளெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்குறோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வேகறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ கறி எந்தளவுக்கு ஊறிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க. விழுது பாருங்கள். காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா 3 ஸ்பூனே போதுங்க இஞ்சி பூண்டு விழுது. ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மல்லி புதினா வந்து பச்சை வாசம் போகட்டுங்க. அது வரைக்கும் லைட்டாக வணக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடில் முட்டையும் வெந்துகிட்டு இருக்குது. போட்ட தக்காளி ஒரு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. மசாலா பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி மசாலா நம்ம வந்து ஆத்தென்டிக் முறையில் சூப்பராக பண்ணியிருக்கிறோம். 9 டம்ளருக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோங்க. அதனால வந்து ஒரு 7 ஸ்பூன் மசாலா போட்டுக்கலாங்க. மசாலா வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காரம் ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து பச்சை வாசம் வராதுங்க. அதனால் மறக்காமல் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுங்க. மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டுங்க. அது போக வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. மசாலா லைட்டாக வெந்த உடனே நம்ம தயிரில் ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாங்க. சிக்கன் பீஸ் பாருங்கள், 30 கிராம் தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து கடைகளுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 கிராம் போடலாம். நம்ம வீட்டுக்குனால 30 கிராம் பீஸ் போட்டிருக்கிறோம். கறி உடையாத மாதிரி மசாலாவை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். மசாலா பாருங்கள் நல்லா பிடிச்சி வந்துட்டு இருக்கு. இந்த கேப்பில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோங்க. சிக்கன் கிரேவிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். சிக்கன் கிரேவி ரெசிபி வேணும் அப்படின்னா சிக்கன் கிரேவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கும் புரியாது. அதனால நம்ம பெருசாக காட்டல. காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இங்கே கொஞ்சம் காரமாக கேட்டாங்க, அதனால வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து 9 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு வந்துட்டு ஒரு டம்ளருக்கு 1.6 கணக்குங்க. அப்படிங்கிறப்ப 14.4 வந்தது. நம்ம 15 டம்ளராக ஃபஸ்ட்டு ஊற்றியிருக்கிறோம். அரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் நம்ம தண்ணி அளவு எடுக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அரை எலுமிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். சிக்கன் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னாங்க. அதனால வந்துட்டு நார்மலாக பண்ணாமல் வெங்காயத்தை வணக்கி விட்டு அதை வந்து அரைச்சி மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோங்க. அரிசியை 2 தடவை கழிஞ்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்து வந்திருந்தால் கையில் அமுத்துனீங்கன்னா லைட்டாக உடஞ்சிதுன்னா போதுங்க. அதுவே கரெக்டான பக்குவமாக இருக்கும்.
சிக்கன் கிரேவிக்கு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அதனால சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக மூடி வச்சுருந்தோம் நம்ம பிரியாணிக்கு. தண்ணி அப்படியே லைட்டாக கொதிச்சுட்ருக்கு. கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி நல்லா ஆவி விடுங்க. அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் வந்து உப்பு காரம் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிடலாங்க. அரிசி அப்படியே போடாமல் கொஞ்சம் அப்படியே உதுத்தி விடுங்க. ஒரு துளி உப்பு அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் அரிசி வெந்து வரும்போது அந்த உப்பெல்லாம் அதில் அரிசியில் ஆட் ஆயிரும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து ரொம்ப உடச்சிடாதீங்க. அதே மாதிரி கறியும் உடச்சிடாதீங்க. கிளறி அழகாக கிளறினீங்கன்னா அது அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ அரைப்பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இஞ்சிருச்சு பாருங்கள். அரிசியும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு வருது. முக்கால் பதம் வெந்துருச்சுங்க. முக்கால் பதம் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் தம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசியை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பாடு மாதிரியே கொஞ்சம் இதாகும். லைட்டாக தண்ணி பற்றாதுங்க. சுடு தண்ணி அப்படியே மேல் டாப்பில் ஊற்றி விடுங்க. ஒரு 3 டம்ளர் மட்டும். இப்போ வந்து நெய்யை ஊற்றிட்டு வாழை இலையை மேலே வச்சு மூடிடலாங்க. தொட்டாங்குச்சி எரிச்சும் நம்ம தம் போடலாங்க. நம்ம வந்து சுடுதண்ணியை வந்து தனியாக காய வச்சுருக்குறோம் தம் போடுறதுக்கு. இப்போ தோசைக்கல்ல வச்சு அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அந்த சுடுதண்ணியை எடுத்து மேலே வச்சிடலாங்க. நம்மளுடைய வெயிட்டுக்காக ப்ளஸ் ஆவி வெளியே போகாமல் இருக்கும். இப்போ 20 நிமிஷம் தாங்க டைமு. 20 நிமிஷத்தில் தம் ஆயிரும். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் போட்டு சாப்பிட பிடிக்குமா? இந்த கேப்பில் எங்கள் சித்தி வந்து மீன் ரோஸ்ட்டுக்கு பேட்டர் ரெடி பண்ண சொன்னாங்க. நம்ம நிகழ்மகிழ் சில்லி 65 பொடியை மட்டும் போட்டு ப்ளஸ் கூட வந்து கொஞ்சம் வரமிளகாத்தூள், மீனுக்குன்னா மட்டும் வரமிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும். காலிஃப்ளவர் சிக்கனுக்குலாம் அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீன் ரோஸ்ட்டுக்கு வரப்பொடியாகவும் போடலாங்க. இல்லை தண்ணி ஊற்றி லைட்டாக பிணைஞ்சு பேஸ்ட் மாதிரியும் ரெடி பண்ணி போடலாம். காரம் அளவாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் நம்மளுடைய சில்லி 65ல் செஞ்சு கொடுக்க சொல்லி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய டெஸ்டிமோனியில் இருக்குது. சித்தப்பா 2 விதமான மீன் வாங்கியிருந்தாருங்க. ஒன்று வந்துட்டு ரூபா மீன், இன்னொன்று வந்துட்டு ஆற்று மீனுங்க. 2 மீனுக்குமே பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வேகிறதுக்கு 20 நிமிஷங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் விட்டுருக்குறோம். ஸோ டோட்டலாக 40 நிமிஷம். 40 நிமிஷம் கழித்து இப்போ தம் உடைக்கிறோம் பாருங்கள். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு நான்வெஜ் செய்ய ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து நான்வெஜ் ரெசிபி நிறையா போடலாம். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாழை இலையை எடுக்கும்போது அப்படியே மனம் வரும் பாருங்க. பிரியாணி அப்போவே சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிரும். பிரியாணி தம் உடைக்கும் போது பார்த்து உடைங்க. இல்லைன்னா வந்துட்டு கறி வந்து உடஞ்சி போயிடும். அரிசியும் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். சூப்பராக வந்திருக்குங்க. உதிரியாக ஒரு துளி கூட அடி பிடிக்கல. ப்ளஸ் வந்து குலையவும் இல்லை. அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்துடும். என்னை பொறுத்தளவுக்கு ஹோட்டலுக்கே போனாலும் நீங்கள் 100 கூட சேர்த்து வாங்கிக்கிங்க. நான் கொடுக்குற சாப்பாடு நல்லா சுவையாக இருக்கணும், அந்த வயிறார சாப்பிட்ணுன்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ நானே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா தடவை பிரியாணி செஞ்சுருக்கிறோம். அடுத்து நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரியாணிக்கு தயிர் பச்சடியும் சிக்கன் கிரேவியும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அது வந்து நம்ம மசாலாவில் அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். கூட ஒரு முட்டையும் வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் என் ஒய்ஃபும் எங்கள் சித்தியும் வந்துட்டு மீன் ரோஸ்ட் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பிரியாணி சாப்பிடும்போது வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். பிரியாணி சிக்கன் கிரேவியோடு முடிச்சுக்கிட்டேன். ஸோ அப்பாவுக்கு மட்டன் ரசம் சாப்பிட சொன்னாங்க. அதனால் மட்டனில் ரசம் சாப்பிட்றாரு. இது பாருங்கள், நம்மளுடைய மீன் ரோஸ்ட்டு கலரும் இல்லை, சூப்பராக வந்திருக்கும். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொடுக்குறோம். ஒய்ஃபுக்கு பரிமாற ஆரம்பித்தாச்சுங்க. திருப்தியாக சாப்பிட்டு எங்கள் சித்தப்பா மடித்து கொடுத்த வெத்தலைங்க. வெத்தலை எனக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். தம்பி வந்து எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தான். நான் எப்பவும் போல் விதவிதமான ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லிங்க. நம்ம பட்டர் ஸ்காட்ச் தான் நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு கூட வாங்கி கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. எதுக்கடா இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டால், பரவாயில்லண்ணா சாப்பிடுங்க இதில் என்ன இருக்குங்கிறான். என் பொண்ணு வந்துட்டு பால் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டான், நான் வந்து கோன் எடுத்துக்கிட்டேன். என்னதான் நம்ம சுவையாக சாப்பாடு செஞ்சுருந்தாலும் அது டெஸ்டிமோனியல் என்ன எப்படிங்க, மாப்பிள்ளை டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காருங்க, பாருங்கள். நம்ம பிரியாணி மசாலா செஞ்ச பிரியாணி மாப்பிள்ளை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பர் சூப்பர். நம்ம மசாலாவும் வரமிளகாத்தூள் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கிறோம். சீரக சம்பா அரிசி பிரியாணி சூப்பராக இருக்குது.